அனைவருக்கும் அன்பு வணக்கம். இந்த பதிவுல பூஞ்சைகள்லாம் என்ன அப்படிங்கறத தெள்ள தெளிவா பார்க்க போறோம். நான் இதை டிஸ்கஸ் பண்றது சமச்சீர், பட் என்சிஆர்டில இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன், அது இல்லாம இந்த டாபிக்ல இருந்து கேட்கப்பட்ட கேள்விகள் எல்லாத்தையுமே நான் தெளிவா எக்ஸ்பிளைன் பண்றேன். லிசன் பண்ணுங்க. லிசன் பண்ணிட்டு ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா கேட்கலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் பூஞ்சைகள். பூஞ்சைகள் அப்படிங்கிறது ஒரு நுண்ணுயிரின்னு உங்களுக்கு தெரியும். அதுல வெரி ஃபேமஸ் ஈஸ்ட நம்ம பூஞ்சைகள்ல படிச்சிருப்போம் நிறைய டைம். இந்த பூஞ்சைகள் எல்லாத்துக்குமே அது உடம்புல குளோரோஃபைல் இருக்காது, அதாவது பச்சையம் இருக்காது. அதனால இது எப்பவுமே அதனுடைய நியூட்ரிஷனல் நீட்ஸ்க்காக, அதாவது உணவு தேவைக்காக ஒரு லிவிங் ஹோஸ்டையோ இல்ல டெட் ஹோஸ்டையோ நம்பி இருக்கும். அதாவது வாழும் ஓம்புயிர்களையோ, அதாவது உயிருள்ள ஓம்புயிர்களையோ இல்ல இறந்து போன ஓம்புயிர்களையோ நம்பிதான் இது வாழும். ஏன்னா அது உடம்புல பச்சையம் இல்லை. பொதுவா ஃபங்கை இருக்குல்ல, அது லிவிங் ஹோஸ்ட், ஒரு உயிருள்ள ஓம்புயிர்கள் மேல சார்ந்து வாழுது. அப்படின்னா ஃபங்கை பாத்தீங்கன்னா ஒரு உயிருள்ள ஹோஸ்ட்ல வாழ்ந்தது அப்படின்னா அதைதான் பாரசைட் அப்படின்னு சொல்லுவோம். தமிழ்ல ஒட்டுண்ணிகள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சில பூஞ்சைகள் பாத்தீங்கன்னா இறந்து போன உயிரினங்கள் மேல, இறந்து போன ஒரு பொருள் மேல அதை சார்ந்து வாழும். அதனால அதை சாப்ரோஃபைட்ஸ், சாருண்ணிகள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்ப பாரசைட்னா ஒட்டுண்ணிகள். இப்ப பூஞ்சை உயிருள்ள ஓம்புயிர்கள் மேல வாழ்ந்ததுன்னா அதை ஒட்டுண்ணிகள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சில பூஞ்சைகள் பாத்தீங்கன்னா இறந்து போன பொருட்கள் மேல இருந்து அதுல இருந்து அதோடைய உணவை எடுத்துக்கும். அதெல்லாத்தையும் சாருண்ணிகள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பொதுவா அந்த பூஞ்சையோட உடம்ப என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா டேலஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. த பாடி ஆஃப் த ஃபங்கஸ். ஃபங்கையோட உடம்ப பாத்தீங்கன்னா டேலஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் இதை நல்லா கவனிங்க. சிங்கிள் செல்ட் ஈஸ்ட், அதாவது ஒரு செல் ஈஸ்ட் இருக்குல்ல, அது அதனுடைய அகலம் எவ்வளவு பெருசுக்கு இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிங்கிள் செல்ட் ஈஸ்ட், ஒரு செல் ஈஸ்ட பாத்தீங்கன்னா, அதாவது ஒரு செல் பூஞ்சையை பாத்தீங்கன்னா அதனுடைய அகலம் எவ்வளவு இருக்குன்னா 1 இருந்து 5 மைக்ரோமீட்டர் தான் இருக்கும். இந்த ஒரு செல் ஈஸ்ட் இல்லைன்னா ஒரு செல் பூஞ்சை அது என்ன ஷேப்ல இருக்குன்னு கேட்டீங்கன்னா ஸ்பெரிக்கல் ஷேப்ல இருக்கும், அதாவது கோள வடிவத்துல இருக்கும். ஓகேங்களா? இந்த ஒரு செல் ஈஸ்ட்ல இருக்குல்ல பூஞ்சை, அது ஒரு இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு மூவ் ஆகுமா அப்படின்னா மூவ் ஆகாது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுல பிளாஜெல்லா இருக்காது, கசை இடை இருக்காது. பிளாஜெல்லா இல்லாதனால இப்போ பாக்டீரியாவில் கசை இழை இருக்கும், அதனாலதான் அதை யூஸ் பண்ணி அது இன்னொரு இடத்துக்கு நகரும். கசை இழைக்கல் மூலம் தான் பாக்டீரியா நகரும். ஆனா இதுல அது இல்ல. எதுல? ஃபங்கைல. பூஞ்சையில பிளாஜெல்லா இல்லாதனால இது நான் முட்டைல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்ப இதே பலசெல் பூஞ்சை எடுத்துக்கிட்டீங்கன்னா அதனுடைய தேலச, அதாவது அதனுடைய உடம்பு என்னன்னு சொல்லுவாங்கன்னா மைசீலியம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மைசீலியம் எதனால் ஆனதுன்னு கேட்டாங்கன்னா பல ஹைப்பேக்களால் ஆனதுன்னு சொல்லுவோம். இப்போ இங்க ஒரு டவுட் வரலாம் உங்களுக்கு, நல்லா புரிஞ்சுங்க. பூஞ்சையை பொறுத்த வரைக்கும் சிங்கிள் செல்டு ஈஸ்ட் இருக்கு, மல்டி செல்லுலார் ஈஸ்ட் இருக்கு. ஒரு செல் பூஞ்சை இருக்கு, பல செல் பூஞ்சை இருக்கு. இந்த ஒரு செல் பூஞ்சை எல்லாமே கோள வடிவத்தில் இருக்கும். அது இல்லாம பொதுவா பூஞ்சைகள் எல்லாமே கசையிழை இல்லாதனால நகர்ந்து போகாது, ஒரு அதே இடத்துல தான் இருக்கும். இப்போ ஒரு செல் பூஞ்சையோடைய உடம்ப தேலஸ் அப்படின்னு சொல்லுவோம், பல செல் பூஞ்சையோட உடம்ப மைசீலியம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த பல செல் பூஞ்சையோட உடம்ப மைசீலியம்னு சொல்றோம்ல, அப்ப அந்த மைசீலியம் அப்படிங்கிறது எதன் தொகுப்பு, எதனால் ஆனதுன்னு கேட்டீங்கன்னா பல ஹைப்பேக்களால் ஆனதுன்னு சொல்லுவாங்க. அது எப்படி இருக்கும்னா, இதோ பாருங்களேன், இந்த ஸ்ட்ரக்சரை இப்படிதான் இருக்கும். இதை பெனிசிலியத்தை காட்டியிருக்காங்க, இந்த மாதிரி தான் இருக்கும். பல ஹைப்பேக்களின் தொகுப்பு தான் ஒரு ஈஸ்ட். ஓகேங்களா? பெனிசிலியம் நொட்டேட்டம் அப்படிங்கிறது ஒரு பூஞ்சை, இதுல இருந்து தான் பெனிசிலின் மருந்து கண்டுபிடிக்கிறாங்க. இந்த மாதிரி இருக்கும். புரியுதுங்களா? இந்த பிக்சர் தெரியல, கொஞ்சம் ஜூம் பண்ணி காட்டுறேன். சோ இப்படி. ஓகேங்களா? நல்லா பாத்துங்க. அப்ப இங்க இருந்து ஒரு விஷயம் நம்ம கன்க்ளூட் பண்ணிடணும். என்னன்னு கேட்டீங்கன்னா, பல செல் உயிரினத்தோட அந்த பூஞ்சையோட உடம்ப மைசீலியம் அப்படின்னு சொல்லுவோம். மைசீலியம் எதனால் ஆனதுன்னு கேட்டீங்கன்னா பல ஹைப்பேக்களால் ஆனது. அந்த ஒவ்வொரு ஹைப்பேவும் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா இந்த மாதிரி டியூப் மாதிரி இருக்கும். ஓகேங்களா? டியூப் மாதிரி இருக்கும், ஒரு டியூப் ஸ்ட்ரக்சர் மாதிரி இருக்கும். அந்த டியூபுக்குள்ள என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா புரோட்டோபிளாசம் இருக்கும். புரோட்டோபிளாசம், அப்புறம் செல் நுண்ணுறுப்புகள் எல்லாமே இருக்கும். புரோட்டோபிளாசம், செல் நுண்ணுறுப்புகள் எல்லாம் இருக்கும், செல்லுலார் ஆர்கனல்ஸ் இருக்கும். சரி, இந்த செல் வால் இருக்குல்ல, இந்த பூஞ்சையுடைய செல் சுவர் நான் இப்படி வச்சுக்கிறேன். இந்த பூஞ்சையுடைய செல் சுவர் இருக்கு அப்படின்னா இந்த பூஞ்சையுடைய செல் சுவர் எதனால் ஆனதுன்னு கேட்பாங்க. செல்லுலோஸ் இல்லைன்னா கைட்டின் அப்படிங்கிற புரதத்தால் ஆனது. பூஞ்சையுடைய செல் சுவர் எதனால் ஆனதுன்னு கேட்டீங்கன்னா செல்லுலோஸ் ஆர் கைட்டின் அப்படிங்கிற ஒரு பொருளால் ஆனது. ஓகேங்களா? செல்லுலோஸ் ஆர் கைட்டின் அப்படிங்கிற ஒரு பொருளால் ஆனது. அப்புறம் இந்த பூஞ்சைக்குள்ள உள்ள இருக்கக்கூடிய திரவம் இருக்குல்ல, அதாவது இந்த உள்ள இருக்கக்கூடிய திரவத்தை தான் என்னன்னு சொல்லுவோம்னா சைட்டோபிளாசம்னு சொல்லுவோம். அந்த சைட்டோபிளாசத்துக்குள்ள சின்ன சின்ன வேக்குவல்கள் பாத்தீங்கன்னா இருக்கும்.
வேக்குவல்கள் வேக்குவல்கள் அப்படின்னு சொல்லுவோம். அந்த வேக்குவலுக்குள்ள என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா செல் சாறு இருக்கும், அதாவது செல் சாப்புமாங்க. சைட்டோபிளாசத்துக்குள்ள சைட்டோபிளாசத்துக்குள்ள நிறைய வேக்குவல்கள் இருக்கும். அந்த வேக்குவல்களுக்குள்ள என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா செல் சாறு இருக்கும். அது இல்லாம உட்கரு, மைட்டோகாண்ட்ரியா, கோல்கை உறுப்புகள், ரைபோசோம், எண்டோபிளாஸ்மிக் வலைப்பின்னல், இது எல்லாமே இருக்கும். அப்ப பூஞ்சை உடம்புல நம்மளோட மனுஷ உடம்புல என்னெல்லாம் இருக்கோ அது எல்லாமே அதுல வந்து இருக்கு அப்படின்னு ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் நீங்க. சரி, இதனுடைய ஃபுட் மெட்டீரியல்லாம் இருக்குல்ல, அதனுடைய ஃபுட் மெட்டீரியல் அது வந்து பாத்தீங்கன்னா உயிருள்ள ஓம்புயிரிகள் மேல வாழ்ந்து உணவு எடுத்துக்குது, ஒரு செத்து போன பொருட்கள் மேல உட்கார்ந்து உணவு எடுத்துக்குது. அந்த உணவு எல்லாமே எந்த ஃபார்ம்ல ஸ்டோர் ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கிளைகோஜன் ஆர் ஆயில் குளோபுல்ஸா ஸ்டோர் ஆகும். ஃபங்கையோட பாடியில ஃபுட் மெட்டீரியல் வந்து பாத்தீங்கன்னா எப்படி ஸ்டோர் ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கிளைகோஜனாவும் ஆயில் குளோபுல்ஸாவும் ஸ்டோர் ஆகும். அடுத்து இதை பாருங்க, இந்த பூஞ்சை எல்லாம் எப்படி இனப்பெருக்கம் செய்யுதுன்னு கேட்டீங்கன்னா 3 முறையில இனப்பெருக்கம் செய்யுது. அதாவது வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷனும் பண்ணுது. ஓகே, உடல இனப்பெருக்கம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அடுத்து ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷனும் பண்ணுது, செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனும் பண்ணுது. உடல இனப்பெருக்கம்னா அதனுடைய உடம்பு இருக்கு இல்லையா, உடம்புல இருக்கக்கூடிய பார்ட்ஸ் அதன் மூலம் இனப்பெருக்கம் செய்யறது. அது என்னன்னு பார்ப்போம், நான் தெளிவா சொல்றேன். பைனரி ஃபிஷன், இரண்டாக பிளவாதல், பட்டிங் முட்டு விடுதல், அதுக்கப்புறம் ஃப்ராக்மெண்டேஷன். பைனரி ஃபிஷன்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு ஆர்கானிசம் வந்து பாத்தீங்கன்னா 2 ஈக்குவல் பார்ட்டா பிரிகிறது. இதுதான் பைனரி ஃபிஷன். இரண்டாக பிளவாதல் அப்படின்னா ஒரு உயிரினம் 2 ஈக்குவல் பகுதியா பிரிஞ்சு இது ஒரு உயிரினமாவும் இது ஒரு உயிரினமாவும் போகுது இல்ல, இதான் வந்து தான் உடம்புல இருந்து உருவானது பேரண்ட். ஓகேங்களா, இதுல இருந்து உருவானது. ஒரு செல் பூஞ்சை வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு பூஞ்சை வந்து இப்ப 2 பூஞ்சையா வளர்ந்துச்சு. இதான் வந்து இரண்டாக பிளவாதல் சொல்லுவோம். அடுத்து பட்டிங்னா என்னன்னு தெரியும் உங்களுக்கு. பட்டிங்னா மொட்டு விடுதல். மொட்டு விடுதல்னா ஒண்ணு இல்லப்பா, இதோ பாருங்க, இந்த இடத்த பாருங்க. இது வந்து ஒன்னத்தோட பாடி. ஓகேங்களா, இது வந்து பாத்தீங்கன்னா ஒன்னத்தோட பாடி. இது வந்து ஒரு பூஞ்சை. இந்த பூஞ்சையில இருந்து ஒரு மொட்டு மாதிரி உருவானது, ஒரு மொட்டு மாதிரி உருவாது. அது அதுக்கப்புறம் வளர்ந்து அது ஒரு தனி உயிரினமா வாழுது, தனி உயிரினமா மாறிடும், உருவாயிடும். இதான் மொட்டு விடுதல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்புறம் பாருங்க பிராக்மெண்டேஷன். சரி, இந்த பைனரி ஃபிஷன் இருக்குல்ல, இரண்டாக பிளவாதல், இதை யூஸ் பண்ணி தான் அமீபா, பாக்டீரியா, பாரமிஷியம், அமீபா, பாக்டீரியா, பாரமிஷியம் எல்லாமே பைனரி ஃபிஷனை யூஸ் பண்ணி தான் இனப்பெருக்கம் செய்யுது. அடுத்து மொட்டு விடுதல் அப்படின்னு நான் சொன்னோம். ஈஸ்ட்ங்கிறது மொட்டு விடுதல் முறையில தான் இனப்பெருக்கம் செய்யுது. பிராக்மெண்டேஷன் என்னன்னா பிளத்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. பிளத்தல்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இங்க பாருங்க, பிளத்தல் கீழே எழுதுறேன். ஒரு பாடி பல பீசஸா உடையும். பல பீசஸா உடைஞ்சு இது ஒரு உயிரினமா மாறும், இது ஒரு உயிரினமா மாறும், இது ஒரு உயிரினமா மாறும், இது ஒரு உயிரினமா மாறும். அப்போ பிராக்மெண்டேஷன், பிளத்தல் அப்படின்னா இந்த ஒரு பூஞ்சை உடைஞ்சி நிறைய பீசஸா வந்து பாத்தீங்கன்னா உருவாகும். the body breaks into pieces அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஒவ்வொரு பீஸும் ஒரு புதிய உயிரினமா உருவாகுது. இதான் என்னன்னு சொல்லுவோம்னு கேட்டீங்கன்னா பிராக்மெண்டேஷன். அப்ப உடல இனப்பெருக்கம் அப்படின்னா தான் உடம்புல இருந்தே பிரிஞ்சு உருவாகிறது. இப்ப பைனரி ஃபிஷன் அப்படின்னா ஒண்ணு வந்து ஈக்குவல் 2 பார்ட்ஸா பிரியும். ஒரு உடம்புல இருந்து 2 உயிரினம் வந்து உருவாகுது. ஒண்ணு வந்து ஈக்குவலா உடையும், ஈக்குவலா உடைஞ்சு உருவானா அது பைனரி ஃபிஷன். மொட்டு விடுதல்னா அதோட உடம்புல இருந்து ஒரு மொட்டு மாதிரி வெளியில வரும், அதுக்கப்புறம் அது வளர்ந்து அது ஒரு உயிரினமா மாறும். பிராக்மெண்டேஷனா பிளத்தல். பிளத்தல்னா என்ன, ஒரு பொருள் ஒரு பூஞ்சை வந்து உடைஞ்சு நிறைய ஆர்கானிசம், நிறைய இன்னொரு உயிரினத்தை உருவாக்கும். அடுத்து ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன். ஓகேங்களா, ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷனா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, இங்க எழுதலாம். இந்த இடத்துல எழுதுறப்பா. ஏசெக்சுவல் அப்படின்னா பாலிலா இனப்பெருக்கம். இந்த செக்ஷுவல் கேமெட்லாம் இருக்காதுப்பா. ஏசெக்சுவல் அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும், நாட் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். ஏசெக்சுவல்னா பாலிலா இனப்பெருக்கம்னு சொல்லுவாங்க. அது வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஒவ்வொரு ஆர்கானிசமும் ஸ்போர்ஸை வந்து உருவாக்கும். ஸ்போர்கள் அதை வந்து உருவாக்கும். அந்த ஸ்போருக்கு பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா கொனிடியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு ஆர்கானிசமுமே ஸ்போர்களை உருவாக்கும், அதை கொனிடியா அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஸ்போர்ஸ் இருக்குல்ல, அது வந்து பாத்தீங்கன்னா அந்த கொனிடியா இருக்குல்ல, அந்த கொனிடியாக்கள் வந்து பாத்தீங்கன்னா
ஒரு நியூ இண்டிவிஜுவலா வந்து பாத்தீங்கன்னா உருவாகும். ஒரு நியூ இண்டிவிஜுவலா வந்து பாத்தீங்கன்னா உருவாகும், ஒரு புதிய உயிரினமா உருவாகும். ஓகே, அப்ப ஏசெக்சுவல் ரிப்ரொடக்ஷன்னா அதுக்கு இன்னொரு பேர் என்ன, ஸ்போர் ஃபார்மேஷன் அப்படின்னு அர்த்தம். ஸ்போர் ஃபார்மேஷன்னா ஒவ்வொரு ஆர்கானிசமும் ஒரு ஸ்போரை வந்து உருவாக்கும், அதுக்கு பேர் கொனிடியா. அந்த ஸ்போர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வளர்ந்து ஒரு இன்னொரு உயிரினமா உருவாகும். அப்ப இதுக்கு வந்து ஒரே ஒரு ஒன் பேரண்ட் இருந்தாலே போதும் இல்ல, ஒன் பேரண்ட் இஸ் நீடட், ஒன் பேரண்ட் இருந்தாலே போதும். அப்ப கொனிடியா உருவாகுது, கொனிடியா வந்து ஒரு இன்னொரு உயிரினத்தை உருவாக்குது. ஓகேங்களா. அடுத்து செக்ஷுவல் ரிப்ரொடக்ஷன்னா மேல் அண்ட் ஃபீமேல் கேமெட்ஸ் இது ரெண்டுமே தேவை. ஓகே, இப்போ செக்ஷுவல் ரிப்ரொடக்ஷனை பாருங்க. ஆன்திரிடியம் அப்படிங்கிறது மேல் செக்ஸ் ஆர்கன், ஊகோனியம் அப்படிங்கிறது ஃபீமேல் செக்ஸ் ஆர்கன். இந்த மேல் கேமெட் ஆன்திரிடியம், ஃபீமேல் கேமெட் ஊகோனியம், இது ரெண்டும் ஃபியூஸ் ஆகி, அதாவது சேர்ந்து, அது சேர்ந்ததுக்கு அப்புறம் ஒரு புதிய உயிரினம் வந்து உருவாகுது. ஓகேங்களா. ஓகே, அப்போ வெஜிடேட்டிவ் ரிப்ரொடக்ஷன், ஏசெக்சுவல் பாலிலா இனப்பெருக்கம், பாலின இனப்பெருக்கம் அப்படிங்கிறோம். வெஜிடேட்டிவ் ரிப்ரொடக்ஷன்னா உடல் பகுதி மூலம் இனப்பெருக்கம் செய்கிறது. உடல் பகுதி மூலம் இனப்பெருக்கம் செய்கிறது தான் இரண்டாக பிளவாதல், மொட்டு விடுதல், பிளத்தல் அப்படின்னு பார்த்தோம். பாலிலா இனப்பெருக்கம்னா ஸ்போர் மூலியமா இனப்பெருக்கம் நடந்ததுன்னா அது பாலிலா இனப்பெருக்கம். பாலின இனப்பெருக்கம்னா ஆண் இனப்பெருக்க உறுப்பு வந்து பூஞ்சையில எதுன்னு கேட்டா ஆன்திரிடியம் அப்படின்னு சொல்லுவோம். ஆன்திரிடியம் அப்படிம்போம். பெண் இனப்பெருக்க உறுப்பு பூஞ்சையில எதுன்னு கேட்டீங்கன்னா ஊகோனியம் அப்படின்னு சொல்லுவோம். இது ரெண்டும் ஆன்திரிடியமும் ஊகோனியமும் ஃபியூஸ் ஆகி இன்னொரு உயிரினம் வந்து உருவாகிறது. அததான் வந்து பாத்தீங்கன்னா செக்ஷுவல் ரிப்ரொடக்ஷன், பாலின இனப்பெருக்கம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதுல ஏதாச்சும் டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க.